அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரில் இஸ்லாம் மார்க்கம் மனிதனுக்கு இயன்றதை செய்ய சொல்கிற காரணத்தினால் இதை எந்த காலத்திலையும் மாற்ற தேவையில்லை என்பதை பார்த்தோம். அதே போல் ஒரு மதத்தை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரியான வாசல்களை எல்லாம் இஸ்லாம் அடைத்து விட்ட காரணத்தினால் இந்த மதம் தேவையில்லை, இதை மாற்றணும் என்று இஸ்லாத்தை பற்றி சொல்ல முடியாது என்ற விவரத்தையும் பார்த்தோம். அதே போல் மாயம், மந்திரம், தந்திரம் என்று சொல்லி மனிதர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக, கடவுள் தன்மை இருப்பதாக நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த வாசலையும் இஸ்லாம் அடைத்து விட்ட காரணத்தினால் இந்த மார்க்கத்தை எந்த காலத்தையும் மாற்ற தேவையில்லை. எவ்வளோ அறிவு வளர்ந்தாலும், எவ்வளோ முற்போக்கான சிந்தனைகள் உலகத்தில் வந்தாலும் அதையும் மிஞ்சக்கூடிய வகையில் தான் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த மந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒரு நெருடலாக அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நம்முடைய மார்க்க அறிஞர்களே அந்த ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்னா, இறைவனை போல யாரும் இல்லைங்கிறீங்க, இறைவன் செயல்படுவதை போல யாரும் செயல்பட முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிகுறு வைக்கப்பட்டதாக உங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதே, அவங்களுக்கு சூனியம் வச்சுருக்கிறாங்களே, சூனியம் வைக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய செயல் மாதிரி தானே. சூனியம் வைக்கிறதுனா கத்தியை தூண்டு குத்துறது கிடையாது, மண்ணில் தட்டுறது கிடையாது. இவர் எங்கே இருப்பார், அவர் எங்கே இருப்பார், இவர் என்னமோ இங்கே செய்வார், அங்கே என்னமோ நடக்கும். இது யாருடைய செயல் மாதிரி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய செயல் மாதிரி இருக்கிறது. ஒரு சூனியக்காரன் என்பவன் எங்கேயோ இருந்து கொண்டு யாருக்கோ என்னமோ செய்கிறான் அப்படின்னு நம்புறது பெரிய பேசிக்கு மாற்றம்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் நபிகள் நாயகத்துக்கு ஒரு யூதர் சூனியம் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார் என்று உங்கள் மார்க்கத்தில் ஹதீஸ் நூல்கள்லாம் இருக்குது, மார்க் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்களே கேட்குறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி சில நூல்களில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகர் செஞ்சாங்க. அவங்க மனைவி இடத்துல சேராமலேயே சேர்ந்ததாக நினைப்பார்கள். அந்தளவுக்கு பாதிப்பு. எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், அவங்க மனநிலையே பாதிக்கப்பட்டுருச்சான். அதாவது மனைவி விட்டு சேராமையே சேர்ந்ததாக நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை மறக்கலாம். இந்த தொப்பி எங்கே வச்சேன், சாவி எங்கே வச்சேன், அதை மறக்கலாம். மனைவியோட இல்லறம் நடத்துனதே நடக்கலைங்கிறது, நடத்தணும்னு நினைக்கிறதா இருந்தால் டோட்டலாகவே அவங்க மூளை நெஞ்சிருக்கு அப்செட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி புகாரில் 5765 இந்த ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிட்டு சேர்றதை விடுங்க, பல விஷயங்களை செய்யாத ஒன்றை செஞ்சதை நினைக்குவாங்க, செஞ்சதை செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. இங்கே சாப்பிட கொண்டு வைங்கம்பாங்க. உதாரணமாக சாப்பிட்டு விட்டு இன்னும் சாப்பாடு தரலையா அப்படின்னு கேட்பாங்கன்னா என்னது? மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படி பாதிக்கப்பட்டிருந்தார்கள்னு சொல்லி புகாரில் 5766 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லுவாங்க என்ற கருத்து புகாரில் 2939 இருக்கிறது. இது மாதிரி பல ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. இதை வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம மேற்கத்திய உலகத்தவர்கள் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பெரிய கடவுளுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறீங்க, மனிதன் தாங்கிறீங்க, உங்கள் நபியவே மந்திரத்தை வச்சு ஒருத்தன் புரட்டிவிட்டான்னு சொன்னால் அப்போ இது எப்படி என்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இது ஒரு அடிப்படையான விஷயம். இது சம்பந்தமாக டீப்பாக போனால் மார்க்க மசாயில் அந்த தலைப்பு மாறிவிடும். இருந்தாலும் சுருக்கமாக அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புகிறோம். அந்த வேதத்துக்கு மாற்றமில்லாமல் ஹதீஸுகள் இருந்தால் தான் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனோடவே மோதக்கூடிய வகையில் ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது ஒருத்தர் 2 பேர் அறிவிக்கதான் ஹதீஸு. குர்ஆனுங்கிறது எல்லாரும் அறிவிக்கிறது. குர்ஆன் என்பது இதுதான் குர்ஆன் என்று எல்லா சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, எல்லா தாபியன்கள் அறிவிப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லா தாபியின் அறிவிப்ப ஒட்டுமொத்த சமுதாயமே அதை குர்ஆன் என்று சொல்கிறது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸை ஒரு அபூ ஹுரைரா அறிவிப்பார், ஒரு ஆயிஷா அறிவிப்பாங்க, ஒரு அபூபக்கர் அறிவிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் தான் அதுக்கு ரிப்போர்ட்டர். ஒரு 10,000 பேர் அறிவிக்கிறது குர்ஆன். ஒரே ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அவர் கவனக்குறைவாக செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் குர்ஆனுக்கு மாற்றம்னு வந்தால் தள்ளிடணும் என்று ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில் பாருங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகுர் வைக்கப்படலை, முடியாது என்று 2 இடங்கள் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 17வது அத்தியாயத்தில் 47, 48 இந்த வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நபியே, இவர்கள் உம்மை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்களோ அதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அதுவும் ரகசியமாக குசு குசுன்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் நஜ்வா,
ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்ட ஆளை தான் நீங்கள் பின்பற்றுறீங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்களுக்குள்ள கூடி முஸ்லீம் அல்லாத அநியாயக்காரங்கள்லாம் கூடி பேசுகிறாங்களாம், இவருக்கு யாரோ சூனியம் பண்ணிட்டாங்கப்பா, தூதருங்கிறார் உளர்றாரு, வகி வருதுங்கிறாரு, இவருக்கு யாரும் என்ன பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, சிகிர் வச்சுட்டாங்க, சிகிர் வச்ச ஆள்களை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ரகசியமாக சிலர் பேசிக்கொண்டார்களே, அது எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அது என்ன செய்யறான்னு கேட்டால், உன்னூர் நபியை நீங்கள் சொல்லி சிந்தித்து பாருங்கள், கைஃபல் அரபுலக்கல் அம்சால், எப்படிப்பட்ட வர்ணனை உங்களுக்கு எதிராக சொல்கிறார்கள். ஃபலல்லு, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். வலா யஸ்தத்தியூன சபீலா, அவங்க நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள். யாரை பற்றி சொல்கிறான்? உமக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக பேசிக்கொள்கிறாங்க, ரகசியமாக பேசிட்டாங்க, அவங்க பேசுகிறது எனக்கு தெரியும், அவன் வழிகட்டவன். அப்போ ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக ஒரு சாரார் பேசியதை அல்லாஹ் மறுத்திருக்கும் பொழுது வைக்கப்பட்டாங்கன்னு எப்படி அந்த செய்தி எப்படி ஆதாரப்பூர்வமாக இருக்குது இஸ்லாத்தில்? இன்னும் சொல்ல போனால் இது யக்கூலு லாலிமூன, அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சிகிர் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், சூனியம் வைக்கப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறவன் யாரு? அநியாயக்காரன். அப்போ யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக சொல்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அப்படி ஒரு செய்தி எந்த கிதாபில் வந்து நமக்கு என்ன? நம்ம குரானில் அல்லாஹ் தெளிவாக இதுக்கு முரண் இல்லாத ஹதீஸை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஹதீஸ்களை பின்பற்றணும். கண்டிப்பாக குரானோடு நேருக்கு நேர அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உனக்கு சிகிர் வைக்க இயலாது அப்படி சொல்கிறோம் அநியாயக்காரன், அவங்க ரகசியமாக பேசுறது எனக்கு தெரியும் அப்படி சொன்னால் வழிகேடன், அவன் நேர் வழிக்கு வரமாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய சிவத்தை அந்த சிகிர் செஞ்சு மடக்கிட்டான்னு சொல்லும்போது அல்லாஹ் மாதிரி அவன் செயல்படுறான். இறைவன் எப்படி இருந்த இடத்துல இருந்து கொண்டே ஆகுன்றவன் ஆகுமோ, இங்கே உட்காந்துட்டு கையை முடக்குவான், காலை முடக்குவாங்கிறான். ஒரு அறுவலை எடுத்து வெட்டுவான்னு சொல்லுங்க நம்பிக்கிறோம், கத்தியால் குத்துவான்னு சொல்லுங்க நம்பிக்கிறோம், அது மனுஷன் செய்கிற வேலை. இவன் ஒன்றும் செய்யாமல் அல்லா மாதிரி செயல்படுறான்னு ஒரு மந்திரவாதி நினைச்சீர்களே, ஆனால் அது எப்படி சரியாக வரும் என்று இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 25வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான், ஓ காலல் லாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்லித் திரிகிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சிகிர் வைக்கப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று, சூனியம் வைக்கப்பட்டவரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே வார்த்தை சொல்றான், முன்தூர் கைஃபல் லரபுலக்கல் அம்சால், உனக்கு எப்படிப்பட்ட உதாரணம் சொல்லுகிறார்கள்? உனக்கு போய் சூனியம் வைக்க இயலுமா? உனக்கு போய் சூனியம் வைக்கப்பட்டதா சொல்றாங்க, நீயே சிந்திச்சு பாருன்னு ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உனக்கு வைக்க இயலுமா? அப்படி வைக்கப்படுற ஒரு ஆள் நான் இறை தூதரை தேர்ந்தெடுப்பேனா? உன்னையே சூனியம் வச்சு புரட்டினான்னு சொன்னா அப்போ வகியே சந்தேகமா போயிருமே. குரான் சொன்னது கூட குறை சொல்லியிருக்கலாமே. செஞ்சதை செய்யாமல் சொன்னால், செய்யாத செஞ்சதா சொன்னால் குரானில் கூட குறை சொல்ல எவ்வளோ டவுட் அதை ஏற்படுத்தி விடும். அந்த மாதிரி நான் செய்வேனா? உனக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்டுறாங்க? ரசூல்னா என்னன்னு விளங்க மாட்டாங்களா? அவ்வளோ அழுத்தத்தை வைத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபலல்லு, இவர்கள் வழிகட்டு விட்டார்கள். யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்கிறாங்களோ அவன் அநியாயக்காரன், அவன் வழிகேட, நேர் வழிக்கு வரவே மாட்டான். அதை சொல்லி கொண்டு அவன் என்ன தௌஹீது பேசினாலும் ஃபலா யஸ்தத்தியூன சபீலா, நேர் வழிக்கு வர அல்ல, அப்படி தள்ளிட்டே வருவான் அவனை. யார் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்கிறாங்களோ இப்போவும் வழிகட்டு இருக்கிறான், நாளைக்காச்சும் வருவானட வரமாட்டாங்க. ஒன்று ஒன்றா சட மாதிரி கீழே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் சிறுக்கு வரைக்கும் இவன் சூனியக்காரன் அதை செய்வான், மந்திரக்காரன் செய்வாங்க, அவர் ஜோசியக்காரன் செய்கிறாம்பாங்க. அப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு அல்லா தான் எல்லாம் அல்லா போல செயல்பட முடியும்னு வந்துடுவான். சிறுக்கில் போய் முடிஞ்சிடும். இது ஒரு பேசிக். 2 வசனத்துலையும் இந்த 2 வசனம் போது கேள்வி கேளுங்க. அநியாயக்காரன் இப்படி சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்லும்போது நீ ஏன்டா ரசூலுல்லாஹ் சிகிர் செய்யப்பட்டதை ஏன்டா சொல்கிறேன்னு கேள்வி. ஒன்றும் பெரிய ஆதாரம்லாம் வேண்டியதில்லை, இந்த 2 வசனம் போதும். அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம், இதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான். சூனியத்துக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை வச்சிருக்கிறோம். நீங்கள் எளிமையாக அணுவது 2 பாயிண்ட் தான். இந்த 2 வசனத்தை யாபகத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்கிறானா இல்லையா, அநியாயக்காரன் சொல்கிறானா இல்லையா, வழிகட்டான் என்று சொல்கிறானா இல்லையா, அப்படி சொல்கிறவன் நேர் வழிக்கு வரவே மாட்டான் என்று சொல்கிறானா இல்லையா, அப்புறம் நீ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சாங்கன்னு சொல்கிற, அந்த செய்தி மிஸ்டேக்காக வந்திருக்குன்னு விட்டுட்டு போயிடும், அவ்வளோதான். குரானை விட்டு போயிட முடியுமா? அதை நம்பிட்டு குரானை பொய்யாக்க முடியுமா? அப்போ அது சரின்னு சொன்னீங்களா என்னவாயிரும்? அப்போ குரான் பொய் சொல்லுது, சூனியக்காரன் சொன்னது அநியாயம் இல்லை, அது கரெக்டு தானே ஆகுது. அடுத்து என்ன என்று கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தினால என்ன ஏற்படுச்சுங்கிறான்? கை முடக்குனுச்சு, கால் முடக்குச்சுன்னு சொல்லலை, இப்படி ஆயிடுச்சுங்கிறான், மூளை குழம்பிருச்சுங்கிறான், அப்படி தானே சொல்கிறான். இந்த சூனியக்கார கூட்டங்கள்லாம் என்ன வாதங்களை வைக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூளை குழம்பி விட்டார்கள், செஞ்சதை செய்யலை என்றார்கள், செய்யாத செஞ்சேன் என்று சொன்னார்கள், மனைவி விட்ட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது மாதிரி என்ன சமயத்தில் செய்யலைன்னு குளிச்சு கூட துளவு கூட வச்சுருப்பாங்கல்ல. இவங்க சொல்கிற வாதம் உண்மையாக இருந்தால் மனைவி விட்டு சேர்ந்துட்டு சேரில் நினைத்துக்கிட்டு போய் ஜமாத்தில் கூட நடத்தியிருப்பாங்கல்ல, அதில் அர்த்தம் அடங்கி இருக்கிறது.
அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மனநோயாளி தானே. இப்படி இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? மனநோயாளி என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இந்த செயலுக்கு என்னன்னு எந்த நிபுணர்கிட்ட கேளுங்க. ஒருத்தர் செஞ்சுட்டு செய்யலண்டா அவர் யாருங்கன்னு கேளுங்க. செய்யாத செஞ்சேன்டா அவர் யாருன்னு போய் கேளுங்க. அல்லது மனைவி விட்ட இல்லறத்தில் ஈடுபடவே இல்லைங்கிறாரு, அவரை பற்றி என்னன்னு கேளுங்க. மனோதத்துவ நிபுணர்கள்ட்ட, மருத்துவர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவர் ஆஃபுல்லா பாதியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் தான் அந்த வார்த்தையே சொல்லலை அவங்க. ஆனால் இவங்க இந்த விமர்சனத்தின் மூலம், அந்த தன்மையின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலையில் நிறுத்துகிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், நபியை நீங்கள் சொல்லுங்கள். அவன் ஒரு பக்கம் பைத்தியக்காரங்கிறான். யாரு? எதிரிகள் ரசூல்லா பற்றி என்ன சொன்னான்? மஜ்னூன்னு சொன்னான். கிறுக்கன் பைத்தியக்காரன் சொல்லி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிற மறுத்தான். ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடியவனு இன்னொரு வகையில் சொல்கிறான். ஏற்றுக்கிற மாட்டேன்றவனு கிறுக்காண்டான். ஏற்றுக்கிற ரசூலை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் மனநோயாளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோன்னா இவன் என்ன தான் சொல்கிறான்? அதை தான் சொல்ல வர்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கூல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆயுளுக்கும் பிவாஹிதா, ஒரே ஒரு செய்தி அவனுக்கு சொல்கிறாங்க. வா, ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு எனக்குள்ள பேச்சு. அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். என்ன விஷயம்? அந்த கூமுல் இல்லாஹி மஸ்னா, அல்லாஹுக்காக வேண்டி ரெண்டு பேரா வா. ஓ ஃபுராதா, ஒத்த ஆளா கூட வா. சும்ம தஃபக்கரு, பிறகு சிந்தித்து பாரு. மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா, உனது தோழராக வந்திருக்கிற எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று ஒவ்வொருத்தனா வந்து டெஸ்ட் பண்றா. அல்லாஹ் சொல்ல சொல்றான். ரெண்டு பேரா வா, டெஸ்ட் பண்ணு. எனக்கு லூஸா? நான் மனநோயாளியா? செஞ்சுட்டு செய்யலைங்கிறவனா? இதாண்டா உனக்கு எனக்கு பஞ்சாயத்து. எதுக்கு நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறிய? என்னுடைய மனநிலை குழம்பி விட்டது என்பது அவங்களுடைய வாதமா இருக்கிறது. அவங்களுக்குலாம் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்ல சொல்றான்? எவனுமே இந்த மதத்தை சொல்றவன் ஆன்மீகத்தில் ஒன்றும் தன்னை சோதனைக்கு உட்படுத்த மாட்டான். உளருவாங்க, டெஸ்ட் பண்ணுவாட, நான் மாட்டேன்ருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு? உங்களை மனநோயாளிங்கிறான்ல, ஒவ்வொருத்தரையா வந்து டெஸ்ட் பண்ண சொல்லு. மனநோயாளிக்கு என்னென்ன அறிவு இருக்குது, எந்த மருத்துவர் வேணாலும் கூட்டிகிட்டு வா, அந்த காலத்து எந்த நிபுணர் வேணாலும் கூட்டிகிட்டு வா, நீனே உனக்கு தெரிஞ்ச என்ன கேள்வி வேணாலும் கேளு. ஒவ்வொரு ஆளாவா, சிங்கிளாவா, டபுளாவா, எப்படி வேணாலும் வாங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்கிறான், அந்த கூமுல் இல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எழுந்து நின்று மஸ்னா ரெண்டு பேராவா, ஃபுராதா ஒவ்வொரு ஆளாவா. கூட்டமாக வந்தால் கூட எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது. இவன் சரி கட்டிட்டான்னு சொல்லிடுவாங்க. அதுதான் ஒருத்தர் விடாமன்ற அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேராக வேண்டாம் வா, 100 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு ஒருத்தராக வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணு. ஒவ்வொருத்தராக வந்து எத்தனை கேள்வி கேட்டுட்டு நான் கிறுக்கனான்னு பாரு. மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற எனக்கு பைத்தியம் இல்லை என்று சோதித்து பார்த்துக்கடா. யாரை பாட்டுக்கு இருக்கங்கிற என்று நபியை பதில் சொல்லுங்க. நல்லா எதை சேலஞ்சு பண்றான்? இன்ஹுவ இல்லா நதீருன் பைன எதை அதாபின் சதீத், கடுமையான தண்டனையை எச்சரிக்கை வந்த ஒரு எச்சரிக்கையாளன் நான் கிறுக்கன் இல்லை என்று சோதித்து பாரு. எவன் இந்த சேலஞ்சு பண்ண இயலாது. எவனும் வந்து என்னை எந்த வகையான டெஸ்ட் வேண்டாலும் பண்ணிக்க, இந்த மாதிரி மந்திரம் செய்யணும் மாயம் செய்யறான டெஸ்ட்டு கூப்பிடுங்க, வருவானான்னு பார்ப்போம். வாடா டெஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் கேள்வி கேட்குறோம் வாடா, அல்லது நிபுணர்கிட்ட கூட்டு போவோம் வாடா, அல்லது படித்தவர்கிட்ட கொண்டு போய் கேள்வி வைப்போம் வாடான்னு மாட்டேன்ட்டுவாங்க. பாமரர் ஏமாற்றுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன டாப்பிக்கை மறுக்கிறான்? ஒவ்வொருத்தனா டெஸ்ட் பண்ணிக்க. கடுகளும் எனக்கு இருக்குத்தனம் கிடையாது, இது இருக்குங்கிறான். இந்த ஹதீஸ் இந்த செய்தி பிரகாரம் என்ன இருந்திருக்கு, செஞ்சுட்டு செய்யலைங்கிறது இந்த டெஸ்ட்டில் மாட்டிடுமா இல்லையா? அல்லாஹ் சவால் விட சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு காலத்து நிரூபிக்க இயலாது. கடுகளவு அப்படி தடம் பொருளாமல் இருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனும் பிரட்டி விட முடியாது. அதனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சில புக்கில் வந்து இருந்தாலும் குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவான கட்டளை பிரகாரம், வழிகாட்டுதல் பிரகாரம் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியங்கிற கடுகளவும் இருக்கிற சாதாரண மனுஷனுக்கு சில பேருக்கு மனநோய் மாதிரி இருப்பானே, அந்த மாதிரியான சில தன்மைகள் கூட அவங்களுக்கு இருக்கவே இல்லை. அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள் என்றால், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அவர்களை போய் சோதித்து பார்த்தாலும், எந்த வகையான சோதனை நடத்தினாலும் அவங்கள்ட்ட மனநோய் என்று சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடியவரை கொண்டே சோதனைக்கு உட்படுத்தினா மனநோயின்னு சொல்லுவான மாட்டானா? செஞ்சுட்டு செய்யலைங்கிறாலையும் செய்யாமல் இருந்து செஞ்சேங்கிற ஒரு ஆளையும் கொண்டு கொடுத்தா சோதனையில் ரிசல்ட் என்ன வரும்? இதானே வரும். அது வராது. நல்லா சொல்கிறான். இது குர்ஆனில் 34வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால் அந்த சிஹ்ருங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சாங்க என்ற சில விவரம் இல்லாதவர்கள், குர்ஆனுடைய கான்செப்ட் விளங்காதவர்கள் சொல்வார்களே, ஆனால் அது இஸ்லாத்தின் கருத்தாக ஆகாது. இதுக்காக நீங்கள் மார்க்கத்தை மாற்றணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தரும் சிகர் பண்ண இயல. இன்னும் சொல்ல போனால் இந்த சிகருன்னு பேசக்கூடியவர்கிட்ட நம்ம ஒன்று சொல்கிறோம், கேட்டால் இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள், அதை ஒரு மடக்கி விட்டு போயிடுவாங்க. என்ன கேட்குறோம்? செய்ய முடியுங்கிறீங்களா, எனக்கு செய்ய பார்ப்போங்கிறோம். இதெல்லாம் ஒரு 14 பேரை கேட்பார்கள். அந்த டாபிக் வரும்போது பேசிக்கிடுவோம். எவனுக்காக செஞ்சிருக்கீங்களாடா, யார் செஞ்சா சொல்கிறீங்க?
நம்பிக்கை இருக்குது, ஏமாந்த பயில்கிட்ட போய் அவனை செஞ்சேங்கிறீங்க. எனக்கு செய்யலாம் பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேணுமா? முடி வேணுமா? காலடி மண் வேணுமா? போட்டுருக்கிற சட்டை வேணுமா? ஏதாவது பொருள் வேணும்ல வச்சு செய்யறதுக்கு? அப்படி என்ன வேணும்னு தரணும், செய்ய பார்ப்போம். அதனால அப்படிலாம் ஒன்று இருக்குமே. ஆனால் எவனோ எத்தனை எதிரிகள் இருக்காங்க. ஒரு மந்திரவாதி வச்சு வெளுத்துட்டு போயிட மாட்டாங்க. இப்போ கருணாநிதிக்கு பிடிக்காத ஜெயலலிதா பிடிக்க கருணாநிதி, காங்கிரஸுக்கு பிடிக்காத பிஜேபி பிடிக்க காங்கிரஸ், இவங்கெல்லாம் நினச்சாங்க என்ன செய்யலாம்? இது ஈஸியாக இருக்குது, தேர்தலும் இல்லை ஒன்றும் இல்லை, வேட்புமனு தாக்கல் பண்ணோன்னு சிகர் பண்ணி காலி பண்ணிட்ட கதை முடிஞ்சு போச்சே. பிரச்சாரத்துக்கு பண்ண முடியாமல் ஆக்கி, செஞ்சதை மேடையில் ஏறி செஞ்சதை செய்யலேண்டு ஆக்கி, செய்யாத செஞ்சேன்னு சொல்லி அப்படிலாம் நடந்திருக்கு உலகத்தில் எங்கேயாவது? ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அதாவது ஒன்று கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலாச்சும் நம்பலாம். இந்த இருக்குங்க, அதை செஞ்சு காட்டுறானுங்க அப்படின்னு நம்பலாம். எவனும் செஞ்சு காட்டினதில்லை. சிகர் செய்கிறான்னு ஏமாத்துறான், வாடா என்கிட்ட செஞ்சு காட்டுறா, டெஸ்ட் பண்ணுவோன்னா மாட்டன் ஓடி போயிடுறான். அப்போ என்ன செட்டிங், ஃப்ராடு, பொய்ன்னு விளங்குறது. அதனால நம்ம கண்ணு முன்னாடியும் பார்க்குறோம். அப்படி அந்த சக்தி மனுஷனுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. சூனியக்காரனை கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பரில் வருது. அதான் அவனுடைய நிலைமை. சூனியக்காரன் கைது திண்டுக்கல்லேருந்து வருது பேப்பரில். ஏன் சூனியக்காரனை கைது பண்ணுறேன்? அவன் சூனியம் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் இதை ஆக்க வேண்டியதானே? கைது பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் ஆக்க வேண்டியதானே? சூனியக்காரனை போலீஸ் பிடிச்சி போவானா இல்லையா? சூனியக்காரன் ஜெயிலில் இருக்கானா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சீனாவில் சூனியக்காரனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஏன் மந்திரம் செஞ்சு அதை சீன பிரதமர் அவுட் ஆக வேண்டியதானவே? அவ்வளோ பொய். இதெல்லாம் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அல்லாஹ் மாதிரி செயல்படுறது எவனுக்கும் இருக்க முடியாது. இந்த ஒரு அடிப்படைக்கு மாத்தமா எந்த ஆதாரத்தை கொண்டாந்து வச்சாலும் சரி, இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லு. எந்த ரெண்டுக்கு? அநியாயக்காரன் தான் சொல்ல சீர் வச்சதா சொல்லுவான், அவன் வழிகேன நேர் வழி வரமாட்டான், இதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சவால் விட்டு, உலகத்துக்கே சவால் விட்டு ஒவ்வொருத்தனா டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி நிரூபித்தாங்களே, அவங்களுக்கு பைத்தியம்னு எப்படி சொல்லுவேன்? நீ அந்த வார்த்தையை நீ சொல்லலை, அதை தான் சொல்கிறேன். செஞ்சதை செய்யலைன்ட்டு அதுக்கு அர்த்தம் அதுதான். அதனால் சூனியத்தை ரொம்ப உள்ள நுழைஞ்சு போக தேவையில்லை. இவ்வளோ போதும். இந்த மாதிரி கேட்பார்களே, ஆனால் அதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை நம்முடைய பதிலாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வகையில் பார்த்தாலும் அழகாக மனிதன் ஏமாற்றக்கூடிய சூனியம் கூட உங்களை ஏமாற்ற முடியாது. உனக்கு செய்வனை வச்சிருவேன், சூனியம் வச்சிருவேன், மந்திரம் வச்சிருவேன், மாயம் வச்சிருவேன், அதெல்லாம் வச்சுக்கடான்ருங்க. யார் சொன்னாலும் என்ன செய்யுங்க, இந்த மார்க்கத்தில் இடமே கிடையாது, அப்படி வைக்க முடியாது, அது பொய்யுங்கிறான். இன்னமா சனவு கைது சாகிரின், சூனியக்காரன் சூழ்ச்சி தான், உண்மை இல்லை. ஒலா இஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஆளுக்கு மெண்டலாகிட்டான்னு ஜெயிச்சிட்டான்னு அர்த்தமாகுது. அவன் ஜெயிக்க மாட்டான் என்றெல்லாம் குர்ஆனில் நிறைய இடங்களில் சூனியக்காரனை பற்றி சொல்லப்படுகிறது. இது விரிவாக நம்ம நூல்களில் விளக்கிறோம். குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் நபிகள் நாயகத்துக்கு சூனியம்ங்கிற தலைப்பில் விரிவாக நினைஞ்சிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். இந்த வரக்கூடிய புதிய பதிப்பில் இன்னும் கூடுதலான தகவல்கள்லாம் சேர்த்து அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். இப்போ விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதை வைத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தை மாற்றணும்னு வாதாடாதீங்க. எங்கள் குர்ஆன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, எங்கள் மார்க்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. யாரும் சூனியம் பண்ண இயலாது. மக்களை மூட நம்பிக்கையில் வீழ்த்தி சூனியத்தை வச்சு ஏமாற்றக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருந்தால் தான் நீங்கள் அந்த வாதத்தை எழுப்பலாம் என்பதற்காக மாத்திரம் இதை சொல்லி முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக இப்போ அடிப்படை கொள்கைகள் அந்த மாதிரி இருக்கிறது. இது போக இஸ்லாத்தில் மாற்றம் செய்யணும் என்று சொல்லக்கூடியவங்க பரவலாக இப்போ என்ன மேட்டரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எதை வச்செல்லாம் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. கொச்சப்படுத்தல என்ன விளங்குது, மாற்றணும்னு விளங்குது. இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுவதில் இருந்து இது சரியில்லை, இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை சரியில்லை, இது பிற்போக்கு, இது கொடுமை, இது அநியாயம், இது அக்கிரமம் என்றெல்லாம் சில விஷயங்களை பேசுகிறார்கள். அந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் அவங்களுடைய வாதம் தான் பொய்யா இருக்கே தவிர இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொள்கையோ சட்டத்திட்டமோ அது தவறானதாக இருக்கவே இல்லை. அப்போ என்னென்ன அவங்க எடுத்து வைக்கிறாங்க, குறிப்பாக எடுத்துக்கொள்வீர்களே நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களை எடுத்து வைத்து இந்த காலத்தில் விமர்சிக்கிறார்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இப்போ மாறினது இஸ்லாமா இவங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இஸ்லாம் மாறினுச்சா, இப்படி சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் மாறினார்களா, அதை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் அதில் முக்கியமாக எடுத்துக்கொள்வது என்னென்னா, இப்போ பெண்களுடைய ஆடை விஷயத்தை பெரிய விஷயமாக எடுப்பார்கள். நம்ம ஆளுக்கள் அந்த விஷயத்தை பேசப்படி வெக்கி தலை குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அப்படி பேசுவாங்க. பேப்பரில் எழுதுன இப்போ எந்த பேப்பர் எடுத்தாலும் அதான் மேட்ரு. பெண்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள், போற்றி வைத்திருக்கிறார்கள், முக்காடிட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள், அவங்களுக்கு எந்த சுதந்திரம் கொடுப்பதில்லை, படிப்பதில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நினைச்சு என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணி. அப்போ இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் ஆண் பெண் என்று ரெண்டு பேர் இருக்கும் பொழுது ஒரு ஆணாதிக்க ஒரு சமுதாயமாக இருக்கிறது. பெண்களை ஒரு அவங்கள மூடி மறைத்து அவங்கள என்ன செய்கிறது, கட்டுப்பெட்டிகளாக வைத்திருக்கிறது. இதை மாற்றத்தானே வேணும், இது கேட்குறான், இதை மாற்றத்தானே வேணும். எதனால் மாற்றணுங்கிறான், ஊர் உலகத்திலலாம் அப்படி மாறி கிடக்கிறனால மாற்ற சொல்கிறான். எதனால் மாற்ற சொல்கிறான், அமெரிக்கா பாருங்கள் இப்படியா இருக்கிறாங்க, லண்டனை பாருங்கள், ஃப்ரான்ஸை பாருங்கள், அது ஐரோப்பாவை பாருங்கள், உலகத்தையெல்லாம் போய் பாருங்கள், இந்த மாதிரியா போத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, அதில் போலீஸில் இருக்கிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு எந்த சொல்லிட்டு இப்படி எல்லாம் எவ்வளோ செய்கிறார்கள். நீங்கள் எதற்கு இன்னமும் உங்களை அடைச்சி வைத்திருக்கிறீர்கள், கட்டுப்பட்டிகளாக வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு வாதத்தை கிளப்பினோன்னே
நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் விவரம் தெரியாத ஆளுக்க ஆனால் அப்படி கேட்குறாங்களே, எல்லாரும் மாதிரி நம்ம பெண்கள் அப்படி சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்களே, அவங்க கேட்கணும். பெண்கள் கூட நல்லா அப்படி கேட்குற ஆளுக்கு இருக்கிறாங்க. பெண்கள் கூட என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு பேச இல்லாத நீங்களாவது கேளுங்க. இப்படி மார்க்கம் அறியாத சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக, ஆடை என்ன, ஆண்கள் அணிகிற ஆடையை போல பெண்கள் அணிய, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. யாரையும் ஆண்களை மட்டும் ஆடை அணிய வேணாட இஸ்லாம் சொல்லுது, ஆண்களையும் ஆடை அணியத்தான் சொல்லுகிறது. ஆண்கள் அணிகிற ஆடையை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக அணியணும், இது இஸ்லாத்தினுடைய சட்டம். என்ன கூடுதலாக அணியணும், அவங்களுடைய முகம் தெரியலாம், அவங்களுடைய கை மணிக்கட்டு வரை உள்ள கைகள் தெரியலாம், மீதி உள்ள பகுதிகள் எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு வெளி உலகத்துக்கு செயல்பட, எடுக்க, பிடிக்க, கொடுக்க, வாங்க கை வெளியே தெரிய வேண்டி இருக்கிறது. யார் என்னென்ன அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு முகம் தெரிய வேண்டி இருக்கிறது. அப்போ தான் யாருன்னு தெரியும். ஒரு ஆள் கடை வாங்கிட்டு போனாங்கன்னா யார் வாங்கிட்டு போனான்னு தெரியணுமா இல்லையா? அவன் எங்கள் கடையில் கடை வாங்கிட்டு போயிட்டு யாருன்னு மூத்த முடிவு போனால் யாருன்னு எனக்கு தெரியும், பார்த்தா தானே அந்த கடை திருப்பி வசூல் பண்ண முடியும். அப்போ யார் என்ன கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, முகம் தெரிய வேண்டிய அவசியம். இந்த அவசியத்தை முன்னிட்டு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் முகம் தெரிகிற விதமாக வெளியில் வரலாம். வெளியில் அந்நிய ஆண்கள் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கலாம், அது விஷயம். வீட்டுக்குள்ள குடும்பத்தார் மத்தியில் இருக்கும், அந்த மேட்ரு வேற. வெளியில் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடிய நேரத்தில் முகம் தெரியலாம், அது குற்றமில்லை. அவங்களுடைய கை தெரியலாம், குற்றமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள். இதை நம்ம சொல்கிறோம்ல, இதை என்ன செய்யறான்னு கேட்டால், இது ஏன் சொல்கிறீங்க, இதனுடைய தத்துவம் என்ன, இதனுடைய நன்மை என்ன, அப்படி பேசுகிறத விட்டுட்டு உலகத்தோடு கம்பேர் பண்ணுறான். பார்த்தீர்களா, அந்த பெண்கள் பாருங்கள் நினைச்ச இடத்துக்கு போகிறார்கள், நினைச்ச இடத்துக்கு வருகிறார்கள், இவங்கெல்லாம் இப்படி தான் காட்டுறானே தவிர இந்த கான்செப்ட் தவறுங்கிறியாப்ப சரிங்கிறியா, அது பேசணுமா இல்லையா? இதை ஒரு பெரிய பாரதூரமான ஒரு குற்றமாக சொல்லும் பொழுது இதனுடைய விஷயங்களை, உள் விஷயங்களை விளங்காத நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் என்ன செய்கிறாங்க, ஏன் ஒரு கட்டுப்பாடு கேள்வி பதில் சொல்ல முடியலையே, எல்லாம் சொல்லிட்டு நம்ம கடைப்பிடிப்போம், இருந்தாலும் நம்ம ஆன்சர் இல்லைங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களும் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யார் தலைகுனியனு, யார் தலைகுனிஞ்சிக்கிட்டு இருக்கிறா, யார் இந்த கேள்வி எழுப்புனாங்களோ அவங்க தான் தலைகுனிய வேண்டும், அவங்க தான் தலைகுனிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஆணும் பெண்ணும் சமம், இதான் மெயின். அந்த கான்செப்ட் எதில் வருது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஆண் ஆதிக்கம் செய்கிறீங்க, ஆணும் பெண்ணு சமம் தானே, நீங்கள் ஆண் ஆதிக்கத்தை உடைச்சி பெண் ஆதிக்கம் நீங்கள் பண்ணுங்களேன் பார்ப்போம். ஆண் ஆதிக்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆதிக்கம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தமே என்ன, ஆண் ஆதிக்கம் செய்கிறீர்கள்னா என்ன அர்த்தம், நீ பெண் ஆதிக்கம் பண்ணுவோம் பார்ப்போம். அப்போ ஃபிசிக்கலாக முடியலை, கோரிக்கை தான் வைக்கிறாங்க, ஆண் ஆதிக்கம் பண்ணாதீங்க கொஞ்சம் விடுங்க, அதான் அதில் தான் வளர்ந்ததை தவிர வித்தியாசம் இருக்க போய் தரப்போ அந்த வாதமே வருது. ஆண் ஆதிக்கம் பண்ணுறாங்க, ஆண் ஆதிக்கம் பண்ணுறாங்கன்னா கோரிக்கை நீ வைக்கிற. அப்போ எல்லாம் சமமாக இருந்தால் என்ன செய்யணும், பெண்கள் இதே மாதிரி அவங்க திமிரி அடிச்சுக்கிட்டு புருஷன் அடிச்சு போட்டுட்டு அது மாதிரி செய்கிற மாதிரி காட்டுங்களேன், செய்யுங்களேன் பார்க்கலாம். அது இல்லை, பார்த்தாலும் என்ன செய்கிறது, அவங்கள கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் இந்த வாதமே இருக்கே தவிர வித்தியாசம் இருக்கிற அவங்கள ஒத்துக்கிறாங்க. ஆணாதிக்கம் என்ற அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக உடல் ரீதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்கிறார்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஆடையை மறைக்கிற விஷயம் உடல் கூறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இதை வழங்கிக் கொள்ளணும். உடல் தான் மறைக்க சொல்கிறோம், உரிமையை மறைக்க சொல்லலை, உடலை தான் மறைக்க சொல்கிறோம். உடலில் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி மறைக்க சொல்கிறோம். எங்கே மறைக்க தேவையில்லை அங்கெல்லாம் மறைக்க சொல்லலை, வீட்டுக்குள்ளே மறைக்க சொல்லலை, இல்லற வாழ்க்கையில் மறைக்க சொல்லலை. வெளியில் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் முகம் கையை தவிர மற்ற உறுப்புல மறைக்க சொல்கிற மாதிரி இருந்தால், இதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது, உடற்கூறு என்ன செய்யுது, அறிவியல் என்ன சொல்லுது, உலக நடப்பு என்ன சொல்லுது. இப்போ யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இப்போ ஆண் மண்ணு சமங்கறியில்ல, சரி நான் என் பையனை ஒரு டவுசரை மட்டும் போட்டு விளையாட அனுப்புவேன், உன் பொண்ணு அது மாதிரி அனுப்புவான்னு கேளுங்க. ஒரு அண்டர்வேர் போட்டு யார்கிட்ட, முற்போக்கு பிற்போக்கு எல்லாத்தையுமே கேளுங்க, பெண் உரிமை மாதர் உரிமை எல்லாத்தையுமே கேளுங்க. நான் என் பையனுக்கு ஒரு அண்டர்வேர் மட்டும் தான் போட்டு என்ன செய்வேன், விளையாட்டுக்கு அனுப்புவேன், நீங்கள் அதை மட்டும் போட்டு அனுப்பிவிடு. அப்போ அது எப்படிங்க, அதான் இது வித்தியாசம் இருக்குல்ல, அது எப்படிங்கன்னு கேட்டால் இது சமம். இப்போ என்ன ஆச்சுங்கிறேன், இவன் அண்டர்வேர் போட்டு ஒருத்தர் அனுப்பிவிடலாமா இல்லை விளையாடுறதுக்கு, ஒரு பொம்பளை எப்படி அனுப்ப முடியுமா? அவங்களும் என்ன செய்கிறாங்க, அதாவது ஆணை விட பெண்கள் கூட மறைக்கின்ற அவங்களும் சொல்கிறாங்க. அந்த கூடுதல் எவ்வளவு தான் வித்தியாசம், நம்மளும் கூட அவனும் கூட. நம்மளும் என்ன செய்கிறோம், ஆணை விட பெண்ணு கூட மறைக்கணும் நம்ம சொல்கிறோம், அவனும் கூட தான் மறைக்கணுங்கிறான். அந்த கூடங்கிறது ஒரு ஜான ஒரு மூலமாக அதான் பஞ்சாயத்தை தவிர நீ சமன்னு சொல்ல காணாமே. நீ சமன் சொல்கிறதா என்ன செய்யணும், சமமாக சொல்லு, 2 பேரும் டவுசரை போட்டு போங்கன்னு சொல்லி பார்ப்போம். சொல்ல மாட்டேங்கிறிய. அப்போ ஒரு ரிக்ஷா தூக்குறான், மூட்டை தூக்குறான், அவன் எப்படி இருக்கிறான், அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த மாதிரி இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க, முற்போக்கு பேசுகிறவங்க பிற்போக்கு பேசுகிறவங்க எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆம்பளை வேலைக்கு போய்ட்டு சட்டையும் கழட்டி பனியனை கழட்டி இப்படி ஹாயின்னு படுத்து கிடப்பான்.
அப்படி படுத்துக்கிட்ட சொல்லி பார்ப்போம். அண்ணன் முன்னாடி தங்கச்சி படுக்க முடியுமா? அப்பனுக்கு முன்னாடி மக படுக்க முடியுமா? படுத்து இருக்கிறாங்களா? அப்போ என்ன மனுஷனோட உள் மனசு எங்கே கேட்கணும்? ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை நம்ம மனசாட்சியில் கேட்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னு இன்னும் உரிமை பறிச்ச மாதிரியும் பிற்போக்கு மாதிரியும் பேசுகிறீங்களப்பா. அப்போ நீங்களும் கொஞ்சம் பறிக்க தானே செய்கிறீங்க. உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பறிக்க ரொம்ப பறிச்சிட்டோம், நீங்கள் கொஞ்சம் பறிக்கிறீங்கல்ல, மொத்தமாக பறிக்காமல் மட்டும் எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. என்ன செய்யணும்? எந்த கட்டுப்பாடு இல்லை, ஆம்பளை எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான், அந்த மாதிரி இருந்துக்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கேட்டால் அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்போ எல்லாருடைய உள் மனசும் சொல்லுகிறது, ஆம்பளை விட பொம்பளைங்க கொஞ்சம் கூட தான் மறைக்கணும், மறைக்கிச்சா தான் நல்லது, மறைக்கலன்னா பல பாரதூரமான விளைவு ஏற்படும், அருவருப்பாக இருக்கும், அல்லது பல விதமான தீமைகள் நடந்து போயிடும் என்று எல்லாருடைய மனசுக்கு தெரிகிற காரணத்தினால தான் ஆம்பளைய அந்த முற்போக்கு பெண் உரிமைன்னு பேசக்கூடியவர்கள் உள்பட அவங்க என்ன செய்யறதில்ல, அந்த மாதிரி இதை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதர் சங்கங்கள் இருக்கிறாங்க, இருக்கிறதால பெண் உரிமைன்றுவாங்க. இந்த பெண் உரிமை கூட என்ன தெரியுமா, ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இந்த பெண் உரிமைங்கிறது தான். ஒரு பொம்பளை திருடிவிட்டான்னு வைங்களேன், ஆம்பளை திருடினா பிடிச்சிருப்போம், சும்மா இருப்பாளுவோம். பொம்பளை திருடிவிட்டா பெண்ணை இப்படி செய்யலாமா? திருடினதுக்காக பிடிச்சா கூட பெண் உரிமையாம். எதுக்கு? விபச்சாரம் பண்ணுறதுக்கு பிடிச்சோம்னா ஆம்பளையை பிடிச்சாலும் கேட்கணும், பொம்பளையை பிடிச்சாலும் நியாயம் பேசிட்டு போகணும். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஆண்களை கொலை கேஸில் கைது பண்ணால் இவன் ஆணை இப்படி செய்யலாமான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு பொம்பளையை கொலை கேஸில் பிடிச்சான்னு வைங்களேன், ஒரு பெண்ணை ஒரு கொலை கேஸில் கைது செய்யலாமா, ஏன் கொலை செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறான். பெண்களை இப்படி இல்லை, பொம்பளை லஞ்சம் வாங்கிட்டான்னு வைங்களேன், பேசணும்னு வைங்களேன், நான் ஒரு பெண் என்ற காரணத்தினால் என்னை பேசுகிறார்கள், பெண்ணுன்னு சொன்ன அதுக்காக பேசுகிறான், லஞ்சத்துக்கு பேசுகிறானா பெண்ணுக்கு பேசுகிறானா? நீ லஞ்சம் வாங்கினதுனால உன்னை விமர்சனம் பண்ணுனா லஞ்சத்துக்கு நீ ஆன்சர் பண்ணணுமே தவிர நான் பெண் என்பதால் இப்படி பேசுகிறார்கள் இப்படி இந்த பெண்ணு என்ற வார்த்தையை சொல்லி பாதுகாப்புக்கு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்டேஷனில் கூட்டி போய் ஆம்பளை கூட்டி விசாரிக்கணும், பொம்பளை கூட்டு போனான்னு வைங்களேன், அது எப்படி பொம்பளை கூட்டி விசாரிப்பார்? திருட்டு போயிருக்குது சமம்ங்கிற, என் வீட்டு பொருளை திருடிட்டான், இவன் அப்துல்லா திருடினா அவனை கூட்டிகிட்டு போயிடுற, பாத்திமா திருடினா கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிற, இது என்னங்கிறேன்? திருட்டு தான் நடந்திருக்குது, யார் திருட்டு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு, அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன், ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது நானும் ஒத்துக்கிறேன், ஆண்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது மிஸ்டேக் நடந்துரும்ண்டு, இவர்கள் அதை ஏற்றுக்கிறலாமா? இவங்க என்ன சொல்லணும், தப்பு செஞ்சு ஆணையம் கூட்டிகிட்டு பண்ணி சமம் அப்படி சொல்லு. அப்போ ஆம்பளை சாராயம் விற்றா எந்த கேஸ் போறியோ அதை பொம்பளைக்கும் விடு, அப்படி தானே செய்யணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பெண்ணுரிமை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெண்மையை வந்து தப்பு செய்கிற பெண்களை பாதுகாப்பதற்கு பெண் என்பதற்காக இப்படி செய்கிறார்கள், பெண் என்பதற்காக இப்படி செய்கிறார்கள் குத்த. இந்த பூலாந்தேவின்னு ஒரு பொம்பளை, அவள் இந்த நிறைய ஆட்கள்லாம் கொலை பண்ணி நக்சலைட்டாக இருந்து காட்டில் இருந்து அந்த மாதிரி இருந்தாள், அவளை கைது பண்ணிவிட்டாங்களா? அதுக்கு போட்ட பெண்ணுரிமை இயக்கங்களை பார்க்கணுமே. ஒரு பெண்ணை பிடித்து வைப்பதா, சிறையில் அடைப்பதா, அவரை விசாரணையில் எடுப்பதா? பொம்பளைங்கிறதுக்காக எடுத்தான், அவள் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு போனான். ஒரு ஆம்பளை எடுக்கணும்னா சும்மா இருக்கிற ஆளுக்கு பொம்பளையை கைது பண்ணால் மட்டும் என்ன செய்கிறது, ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு அறியாமையில் இருந்து கொண்டோ அல்லது வேண்டும் என்று ஒரு மனமுரண்டாக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உடற்கூறு ரீதியாக ஒரு ஆணுடைய உடலை விட பெண்ணுடைய உடல் ஆணை இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் விஞ்ஞானம், இதுதான் மருத்துவம், இதுதான் அறிவியல், இதுதான் அனுபவம். என்ன அனுபவம்? ஒரு ஆம்பளை என்ன மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் அதை பார்த்து ஒரு பெண் ஈர்க்கப்படுவதை விட ஒரு பொம்பளை ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டாலே ஆனால் ஆண்கள் ஈர்க்கப்படுவார்களா இல்லையா? யார்கிட்ட வேண்டாலும் கேளு, நீ ஈர்க்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த பெண்ணுரிமை பேசுகிறவன்ட்டெல்லாம் கேளுங்க, நீ ஈர்க்கப்படுதா இல்லையா? இப்போ ஒரு மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உன்னை அறியாமல் ஒரு சலனம் ஏற்படுதா இல்லையா? ஆம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் அப்படி ஒரு சலனம் ஏற்படவா செய்யுது? பெண்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படாது. அது தாம்பத்தியத்தில் குறை இருந்து குடும்ப வாழ்க்கை கசந்து போன சில பேர் வேண்டால் அப்படி என்ன செய்யலாம், வேறு பக்கம் நாடி இருக்கலாமே தவிர பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் லைக் பண்ண மாட்டார்கள். பெண்களுடைய தன்மை. அப்போ பெண்கள்கிட்ட தான் அந்த உடல் ரீதியாக கவரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அந்த கவரக்கூடிய அம்சங்களை வெளிப்படையாக காட்டக்கூடிய நேரத்தில் அவன் பார்த்து ரசிப்பான், வேறு மாதிரி தப்பாக நடந்துக்குவான், சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கள வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்துவான், அதையும் முடிஞ்சது காட்டி கொடுத்துடக்கூடாது என்பதற்காக கொலையும் பண்ணிடுவான். இதெல்லாம் செய்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த மாதிரி ஆடைகள்லாம் காரணமாக இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறோம். இது விஞ்ஞானத்தில் உள்ளதா இல்லையா? நீ அறிவு ரீதி, நீ அறிவுஜீவின்னு சொல்லிக்கொண்டு, விஞ்ஞானி என்று சொல்லிக்கொண்டு, படித்தவன் என்று சொல்லிக்கொண்டு, பெரிய சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லிக்கொண்டு, பெண்ணுரிமைக்கு பாடுபடக்கூடியன்னு சொல்லிக்கொண்டு இதை கூடாதுன்னு சொல்கிறிய. அப்போ வா சோதனை பண்ணுவோம். என்ன சோதனை பண்ணுவோம்? ஆண் பெண் இந்த ஆடை அமைப்பினால் வந்து பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? பெண்கள் குறைவாக ஆடை அணிந்தால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? அதை பற்றி பேசுவோம். விளைவுகளை வச்சு பேசுவோம். அல்லது மெடிக்கல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஒரு
ஒரு டெஸ்ட் கூட பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஒரு 100 ஆம்பளை நிப்பாட்டி வச்சுருங்க. ஒருத்தனை அந்த ஒருத்தன் இல்லை, ஒரு 100 பேர் நல்ல இளைஞரை நிப்பாட்டி வைங்க. ஒரு 25-35 வயசு நிப்பாட்டுங்க. ஒரு பொம்பளை என்ன செய்யுங்க, ஒரு 2 பீஸில் அப்படி போக சொல்லுங்கள். இவன் பார்க்குற மாதிரி நல்ல அழகாக கவர்ச்சியான ஒரு பொம்பளை என்ன செய்யுங்க பார்க்க சொல்லுங்கள். அப்போ அதுக்கு அந்த நேரத்திலும் அதுக்கு பிறகு இவனை டெஸ்ட் பண்ணுங்கள். இவன்கிட்ட என்னென்ன ஏற்பட்டிருக்கிறது, இவனுடைய பாடியில் என்னென்ன மாதிரிலாம் கசிவு ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இவனை செய்யுங்க. 100 பேர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன இருக்கு அதில் 95 பேர் ஏதாவது பாதிக்கப்பட்டிருமா? இதில் அதை பார்த்து விட்டு ஒரு 5 பேர் வச்சுமா மேல் முகான் நம்மள இருப்பான். 95 பேர் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் போகிறதை பார்த்த காரணத்தினால் ஹார்மோன் தூண்டப்பட்டு அவனுடைய அந்த இதய துடிப்பை நீங்கள் மானிட்டரில் பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் 2 பீஸ்லையும் போய்கிட்டு இருந்தான்னு செய்யுங்க. அதை பார்க்கும் பொழுது மானிட்டரை காட்டும், குத்திக்கும். இது அந்த இதய துடிப்பு ப்ரெஷர் காட்டும். மெடிக்கல் ரீதியாக பேசணுமா இல்லையா? விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பேசினா தான் ஒத்துக்கொள்ள முடியும். நாங்கள் இப்படி அணிஞ்சா உனக்கு என்னென்னு கேட்குறீங்க? அந்த உனக்கு தெரியுத ரிசல்ட்டு கருவி காட்டுதா இல்லையா? ஹார்ட் அட்டாக்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அடப்புன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, ப்ரெஷர் எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அந்த கருவி வச்சு பேசுவோமே. அப்போ அந்த கருவியில் ரத்தத்தை பாருங்கள், அவனுடைய கொழுப்பை பாருங்கள், அவனுடைய இதயத்தை பாருங்கள், எல்லாத்துலேயும் கருவியை பொறுத்துங்க. 100 பேர் கருவியை பொறுத்துனீங்கன்னா அதை பார்த்து அப்படி ஒரு அந்த டிவியில் நடக்கிற மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இப்படி போக சொல்லி விட்டு 1/4 மணி நேரத்துக்கு அதுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறான், இவனுடைய பல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு வித்தியாசம் இருக்குது. 95 பேருக்கு அது மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி 100 பொம்பளை நிப்பாட்டி வச்சு ஒரு ஆம்பளைய டவுசர் மட்டும் போட்டு இப்படி வர சொல்லுங்க. அவளையும் டெஸ்ட் பண்ணுங்க, ஏறி இறக்குதா, பல்ஸ் கூடுதா. 95 5க்குன்னா இருக்கும். 195 பேருக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படும். பெண்களுக்கு என்ன செய்யாது, அப்படி பார்த்துட்டு இப்படி திங்கிற மாதிரி பார்ப்பாங்க, கடிச்சு முழுங்கிற மாதிரி பார்ப்பான். அந்த மாதிரிலாம் பார்ப்பாளா? அப்போ என்னன்னு கேட்டால், உடல் ரீதியாக ஒரு இந்த ஆணும் பெண்ணு என்பது எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால், அந்த ஹார்மோன் மூலமாக தூண்டப்பட்டு ஈர்க்கப்பட்டால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்தால் தான் மனித குலம் பல்கி பெருக முடியும். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து ஆசைப்படலைன்னு வைங்களேன், அப்போ மனித இனம் பெருகாது. அப்போ மனித இனம் பெருகணும்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் வரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில செட்டப்புகளை பண்ணி இருக்கிறான். அந்த செட்டப்பின் காரணமாக இதெல்லாம் நடக்கிறது. பெரிய தப்புன்னு சொல்ல இயலாது. இப்படி இருந்தால் இதான் நடக்கும், விளங்குதா? இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன விளங்கி கொள்கிறோம்? பெண்கள் குறைவாக ஆடை அணிவது ஆண்களை பாதிக்கிறது என்பதை நீ எந்த விஞ்ஞானி வேண்டாம் கூட்டிகிட்டு வா, ஆய்வு கொடுத்து கொண்டு போவோம். இது நிரூபித்த பிறகு என்ன சொல்ல வர்ற? நாங்கள் நிரூபித்து காட்டணும். இந்த 100 ஆம்பளை 100 பொம்பளை 2 பேர் நடக்க விட்டு பார்த்துருவோம், என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குங்கிற பார்த்துருவோம். அப்போ ரிசல்ட்டை வச்சு முடிவு பண்ணுமா இல்லையா? இவனுக்கு இவ்வளோ பதட்டத்தையும் ரத்த கொதிப்பையும் ஏற்படுத்தி பலவிதமான பிரச்சனையும் ஏற்படுத்துன்னு சொன்னால், அப்போ இது ஒரு என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுத்துது? அப்போ ஒரு சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய உள்ளத்தை பாதிக்க செய்து அவனுடைய மனசை கெடுத்து அவனுக்கு ப்ரெஷர் அதிகப்படுத்துவது இது நல்லதா? அப்போ நாங்கள் அணிஞ்சா உனக்கு என்னென்னா எங்களுக்கு தானே பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும் இது ஒரு விஷயமா இருக்கிறது. இதை விட இன்னொரு ஆய்வு, இது முக்கியமான ஆய்வு. என்ன ஆய்வு என்று கேட்டால், இந்த பெண்கள் இது ஒரு தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம். பெண்கள் ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு செக்ஸியாக ஆடை அணிகிறாங்க பாருங்களேன். இது அதிகமாக ஆண்கள் பார்த்தார்களே ஆனால் ஆண்களுக்கு ஆண்மை குறைந்துவிடும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆய்வில் இணைஞ்சிருக்கிறான், பெண்கள் கவர்ச்சியாக ஆடை அணிந்து கொண்டு அதையே பார்த்து கொண்டு இருப்பார்களே ஆனால் ஆண்களுக்கு மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆண்மை அவங்களுக்கு போய்விடும், குறைந்துவிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். எதை வச்சு குறையுங்கிறான்? இப்போ ஒரு பெண்களை பார்த்தவுடனே அவனுடைய அந்த கொதிப்புகள்லாம் ஏற்படுதுல, அதோடு சேர்த்து அவனுடைய அந்த இன உறுப்புகள்லாம் என்ன செய்யும், சில வித கசிவுகள் ஏற்படும், திரவங்கள் கசியும். அந்த திரவங்கள் ஒரு தடவை கசிவு ஏற்பட்ட பிறகு அவன் தாம்பத்தில் ஈடுபட்டான்னா பிரச்சனை இல்லை. தாம்பத்தில் ஈடுபடாமல் திரும்ப திரும்ப கசிவு 1 2 3 வரும்பொழுது மறுபடியும் அவனுக்கு ஆண்மையில் வராது, மறுபடியும் அவனுக்கு சந்தோஷமாக அந்த ஈடுபடுவதற்கான அந்த கிளர்ச்சி ஏற்படாது. இதை ஆய்வு பண்ணி நிறைய பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணி இது ஆண்களுடைய ஆண்மையை பாதிக்கும். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லற வாழ்க்கையில் இந்த மாதிரி நாடுகளில் திறந்து இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறாங்கல்ல, எந்த ஒரு மறைவும் இல்லாமல் பெண்கள், அந்த மாதிரி எல்லாம் அரைகுறை ஆடை அணியக்கூடிய நாடுகளில் எல்லாம் ஆண்கள் குடும்பத்தில் போய் பார்த்து ரசிக்கிறோடு மேட்ரு முடிஞ்சு போயிருமே தவிர, அப்புறம் மனைவியோட முக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுமே, அதில் ஃபெயிலியருவேன், ஆள் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அந்த அந்த மாதிரி பார்க்க நேரத்தில் அவனுக்கு ஏற்கக்கூடிய திரவ கசிவின் காரணமாக அவனுடைய ஆண்மை தன்மை குறைந்து விடுகிறது. குறைந்து விடும்போது வீட்டில் போய் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது.
அப்போ இது இந்த அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேஸு கூட என் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்னு வரவே வரல. கோர்ட்டில் போய் என்ன செய்யணும், அடிக்கிறான் உதைக்கிறான் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமே தவிர எந்த ஒரு இத்தனைக்கு 4 முன்னாடி வச்சுருக்கான் ஒருத்தனும். அங்கே அரபு நாட்டையெல்லாம் 4 மனைவிட்டு இருந்து 4 பேரையும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. என் கணவர் என்னை திருப்திப்படுத்தலைங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இத்தனைக்கு அங்கே இஸ்லாமிய நாட்டுகளில் டைவர்ஸ் ஈஸி, பெண்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க, குழா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கிற ஒரு நாட்டில் கூட செலவு விஷயம், பண விஷயம், அந்த மாதிரி மேட்டரை சொல்லிக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வழக்கு வந்திருக்கே தவிர இந்த மாதிரி அரிதிலும் அரிதாக இடத்துல மேலை நாடுகளில் போனீங்கன்னு சொன்னால் பாதிக்கு பாதி இவன் பொண்ணையனா இருக்கான்னு சொல்லி, எது ஆம்பளை சரியில்லைன்னு சொல்லி பாதிக்கு பாதி கேஸ் டைவர்ஸ் பொம்பளையை கேட்குறாங்க. பாதி கேஸ் என்னன்னு கேட்டால் ஆள் நல்லா வாட்ட சரமாக பார்த்த நல்லா தான் இருக்கிறான், மேட்ரு இல்லைங்கிறான் கோர்ட்டில் போய். எதுக்கு சொல்கிறேன், அவன் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இது ஒரு விஷயம் ஆச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொருத்தன் பாருங்கள், ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சில நாடுகளில் புகழ்பெற்ற டாக்டர் சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டில் என்ன செய்வாங்க, இவர் தமிழ்நாட்டில் இந்த ஒரு புகழ்பெற்றவர், இந்தியாவில் இவர் புகழ்பெற்றவர் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற டாக்டர் யாருன்னு கேட்டால் லீனாய்ட்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவர் ஒரு ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெண்களுடைய ஆடையுடைய அந்த இறுக்கமான ஆடைகள்னால, அவங்க கவர்ச்சியான ஆடை அணிகிறதுனால 2 பாதிப்பு ஏற்படுகிறது. ஒன்று, ஆண்களுக்கு ஆன்ம குறைவு ஏற்படுது. நான் சொன்னேன்ல அந்த மேட்ரு, ஆண்களுக்கு ஆன்ம குறைவு ஏற்படுது. 2வது, அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன சொல்கிறான், ஆடை இறுக்கி அந்த ஜாக்கெட்டை இறுக்கி போட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் போடுறாங்க. பெண்கள் போடுறத பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு போட முடியாது. உள்ளாடைன்னு ஒன்று போடுவாங்க, அதை இழுத்து கஷ்டப்பட்டு போட்டு அப்படி இறுக்கி போடும் பொழுது அதில் என்ன செய்கிறது, அந்த 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 பட்டை எலாஸ்டிக் பட்டை இருக்கும்ல, அந்த எலாஸ்டிக் பட்டை இருக்கிறது அழுத்துமா இல்லையா, அழுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நரம்பு மண்டலம் இருக்கா இல்லையா, எந்த ஒரு இடத்துலையும் நரம்பு இல்லாட்டி மனுஷன் வாழ முடியுமா? நரம்பு மண்டலத்தின் மூலமாக கண்ணுக்கு தெரியாத நுணுக்கமான கோடானு கோடி நரம்புகள் என்ன செய்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது. இப்படி இறுக்கி எப்படி அமைக்க வச்சுருந்தோம்னா என்னவாகும், நீங்கள் வேண்டாம் ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணுங்கள், நீங்கள் இறுக்கி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வைங்க, ரப்பர் பேண்டை போட்டு ஒரு நாளைக்கு கட்டுங்க, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கையை, ஒரு நாளைக்கு கட்டலாமா, 2 மணி நேரம் கட்டுங்க பார்ப்போம், இப்படி ஜில்லுண்டு ஆகும். இது சூடாக இருக்கும், இது ஜில்லுன்னு இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் ஒரு சாதாரண ரப்பர் பேண்டு, ரொம்ப நீங்களே டெஸ்ட் பண்ணலாம், பெரிய விஞ்ஞானி இதுக்கு வேண்டியதில்லை. நீங்களே ஒரு இந்த விரலில் ரப்பர் பேண்டை போட்டு லேசாக கூட இறுக்கி, ரொம்ப கூட இருக்க வேணாம், லேசாக இறுக்கி வச்சு பாருங்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தொட்டு பார்த்தால வித்தியாசம் தெரியும், உங்களுக்கே டிஃப்ரெண்டாக தெரியும், வேறு விரல் மாதிரி தெரியும். இது வேற ஆளுடைய நம்ம பொருள் இல்லை, வேறு நமக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒன்று நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி துண்டான மாதிரி எந்த கனெக்ஷன் இல்லாத மாதிரி அப்படி போகிறத பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இறுக்கி ஆடை அணிகிறீங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, இறுக்கமாக போட்டு ஜாக்கெட் புற அந்த மாதிரி போட்டு நெருக்கி போடுறதுனால என்ன ஏற்படுகிறது, ஒவ்வொரு இடமும் அந்த தோலை அழுத்தி நரம்பு மண்டலத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அது படிக்கு நாளடைவில் என்னவாக இரத்த ஓட்டத்தை கடுமையாக பாதிச்சிடும். அவங்களுக்கு பிற்காலத்தில் பலவிதமான நோய்கள் வருவதற்கு அது காரணம்ங்கிறான். இவங்க ஏதோ ஒரு எடுப்பாக இருக்கணுங்கிறக்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு ஆடை என்பது மறைக்கிறதுக்கு தொலைதொலன்னு இருக்க வேண்டும், லூஸாக இருக்க வேண்டும். இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆடையா, அது ஜெயிலில் போட்டு கட்டி வச்சா அது ஆடைன்னு சொல்லுவானா? ஸோ லூஸாக இருந்தது தானே ஆடைங்கிறது லூஸாக தானே இருக்க வேண்டும். அப்போ இறுக்கி பிடிச்சி ஓட்ட முடியாமல் நான் வெட்டினா கிழிஞ்சு போகிற மாதிரி கிழிஞ்சு போய் அது மாதிரி அப்படி இருக்க போடுறாங்க. இப்படி கை எப்படினாங்கன்னு வைங்க திருச்சி போயிடும். அந்த மாதிரியே ட்ரெஸ் போடுறது. அப்போ ட்ரெஸ்ஸு என்பது லூஸாக உடம்பை மறைக்கக்கூடிய விதமாகத்தானே இருக்கணும். அப்போ இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறது. எதுக்கு இதை சொல்கிறோம், இது ஆரோக்கிய குறைவான இந்த போக்கு புர்கா அணியக்கூடிய நம்ம சமுதாய பெண்கள்கிட்டையும் உள்ளாடைகள் விஷயத்தில் இப்படி தான் இருக்கிறார்கள். அதனுடைய தீமையில் வழங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இறுக்கமாக போடுறோமே, இது உடலில் எவ்வளோ ஆரோக்கியம், நரம்பு மண்டலங்கள்லாம் பாதித்து பல விதமான நோய்கள் வருதில்லை, அதுக்கெல்லாம் தெரியாது காரணம். ஆனால் பிறகு தெரியும், அந்த இரத்த ஓட்டங்கள்லாம் பாதித்து அந்த இடம் அப்படி கண்டி போய் அந்த இடத்துல சப்பளை குறைவானவன் என்ன செய்யும், வேகமாக வரக்கூடிய இந்த இடத்துல லேசாக தான் போகும். இந்த இடத்துல என்ன செய்யும், அடைஞ்சு பெருமில்ல, எல்லாமே அழுத்தமாக வேகமான ஃப்ரீயாக அந்த பாதை இருக்காதா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற காட்சி பார்க்குறோம். அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது அரபு நாடுகளில் இந்த ஆண்மை குறைவு கம்மியாக இருக்கிறது அவன் ஆய்வு செய்கிறான். அந்த ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற டாக்டர் என்ன செய்கிறான்னா, அரபு நாடுகளில் ஆண்மை குறைவு கம்மி, அவங்க ஆண்மையோடு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடையை இறுக்கமாக போட்டு அதன் மூலமாகவே என்ன செய்கிறாங்க, இவங்க தங்களுடைய இதுகளெல்லாம் கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறான். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஆண்கள் கூட சொல்கிறான், நீங்கள் இறுக்கமாக டை போட்டுறாதீங்க,
டையை கட்டுறாங்கல்ல, லூஸாக கட்டுங்க. இறுக்கமாக கட்டினீங்கன்னு சொன்னால் அந்த டையினால என்ன செய்யும்னா அந்த மூளைக்கும் உடலுக்கும் வரக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய இதுதான் கனெக்ஷன், ஜங்ஷன் பாக்ஸிங் தானே இருக்குது. அதில் வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும் பொழுது அப்படி சப்ளை குறைஞ்சிரும். இந்த ரத்தம் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போதா இல்லையா, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தேவையான ஆக்சிஜனை உடம்பு பூரா கொண்டு போகுது. அப்போ சீரான பாதை இருந்தால் தான் ஒழுங்காக கொண்டு போகும். ஒரு வாய்க்காலில் தண்ணி வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு கள்ளத்தூக்கி போட்டால் அந்த வேகத்தில் இங்கிட்டு வராதுல்ல, வேகமாக வரும். ஒரு கல் கிடக்கிற இடத்துல கொஞ்சமாக தான் நாங்கள் போகிறேன். அந்த மாதிரி என்ன ஆகணும், ஒரு அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேகமாக சப்ளை எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த இடத்துல வந்தோன்னா அப்படி மெதுவாக போகும். அங்கேருந்து வரக்கூடிய என்ன செய்யும், மெதுவாக வரும். அப்போ மூளைக்கும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது, பாடிக்கும் உடம்புக்கும் ஆக்சிஜன் கிடைக்காது. நீங்கள் டையை கூட இறுக்கி போடாதீங்க, ஆண்கள் கூட ஜீன்ஸ் போடாதீங்க சொல்கிறான். ஆண்கள் கூட இறுக்கமாக உடம்பை போட்டு இருக்கக்கூடாது எந்த ஒன்றுமே. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆடைகளை வகுத்துக்கிறங்க நம்ம சொல்லக்கூடிய இது வந்து எதை காட்டுகிறது. அப்போ இறுக்கமாக கவர்ச்சியாக ஒரு பெண்கள் ஆடை கவர்ச்சியாக வேணாம் தானே சொல்கிறோம். இஸ்லாம் வந்து இந்த கை முகத்தை தெரிகிற தவிர மற்றதை மறைச்சா மட்டும் போதும்னு சொல்லலை, இறுக்கமாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிவிட்டு ஒரு இறுக்கமான ஒரு லெகின்ஸ் மாதிரி துணியில் தச்சு போட்டுவிட்டான்னு வைங்களேன், முகமும் கை தானே எனக்கு தெரியுதுண்டா, அணியாத ஆடையெல்லாம் இருக்க அவனுக்குதான் இறுக்கமாக அப்படி காட்டுற மாதிரி இருந்துச்சாலும் அதுவும் இஸ்லாமிய ஆடை இல்லை. இஸ்லாமிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால் முகம் கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்கணும், அதனுடைய கனபரிமாணங்கள் தெரியக்கூடாது, காட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். மெல்லிய கண்ணாடி மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு முகம் கைக்கு தான் தெரியும், மற்றெல்லாம் மறைச்சிட்டேன்டா மறைக்காமல் இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும், கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது, இறுக்கி பிடிக்கிற விதமாக இருக்கக்கூடாதுலாம் இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் அவன் சொல்கிறான், அரைகுறையாக மறைச்சாலும் ஆபத்து, இறுக்கி பிடிக்கிற மாதிரி நீங்கள் போட்டாலும் இருக்கு அதுக்குள்ளே ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அதை விஞ்ஞானிகள் வந்து இப்போ சொல்கிறாங்க. இதனால் வந்து உடம்பை பாதிக்கும். அப்போ இப்போ வந்து இஸ்லாத்தை மாற்றணும்னு சொன்னாங்களே, இப்போ இவங்க சொல்கிறதுக்கு வச்சு எதை மாற்றணும், இப்போ அவன் மாற்றணும் நம்மளை மாற்றணுமா, அவங்க தான் மாற்றணும். அப்போ பெண்கள் விஷயமாக இந்த ஆடை சம்பந்தமாக நம்ம நிறைய தப்பு செய்கிறோம், விளங்காமல் தப்பு செய்கிறோம். பெண்கள் சில பேர் விரும்புகிறார்கள் என்பதற்காக அல்லது பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக இந்த பெண்ணுரிமை சங்கங்களுடைய எதிர்ப்பு வந்துவிடும் என்பதற்காகவெல்லாம் சரியான கருத்தை கூட மாற்றி பேசக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம எதை பார்க்கணும், இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது நல்லது, எந்த மாதிரியான ஒரு ஆடை அணிவது ஆண்களுக்கும் நல்லது பெண்களுக்கும் நல்லது சிந்திக்கணுமா இல்லையா. இது சம்பந்தமாக எவ்வளவு ஆய்வுகளும் எவ்வளவு சட்டத்திட்டங்களும் எவ்வளவு மாற்றங்களும் உலகத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், இது தொடர்பாக இன்னும் இந்த எவ்வளோ பேர் மாறி மாறி கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்றதான் கருத்து சரியான கருத்து என்று நோக்கி யாரெல்லாம் இப்போ திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ காட்டுமிராணி தனம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், அந்த கருத்தை பொய்யாக்கிட்டு இவங்க சொல்றதான் சரி என்று எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்ற விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு